டிஸ்க்ளைமர்: இந்த வீடியோவில் வரும் தகவல்கள் முழுக்க முழுக்க கல்வி ரீதியாக உருவாக்கப்பட்டுள்ளது மற்றும் எந்த ஒரு பங்குகளையும் பரிந்துரை செய்வது கிடையாது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு சில இண்டெக்ஸை டெக்னிக்கலாக பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு க்ரீன் கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இண்டெக்ஸ்லையும் ஃபார்ம் ஆயிருக்கு. பர்டிகுலராக நம்ம ஒரு சில இண்டெக்ஸில் நல்ல ஒரு அப் மூவே வந்திருக்கு. அதில் நம்ம இத்தனை நாட்களாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்த ஒரு முக்கியமான இண்டெக்ஸும் இருக்குது, அதையும் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அதில் ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி இன்னைக்கான லோவில் இருந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான க்ரீன் கேண்டில் இன்றைக்கி ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் தான் கொடுத்துருக்கு. பட் நம்ம இந்த பீக்கில் இருக்கும்போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இண்டிகேட் பண்ணது ஒரு ஃபால் இண்டிகேட் பண்ணியிருந்தோம். கிட்டத்தட்ட அந்த பீக்லேருந்து இப்போ வரைக்கும் எவ்வளோ ஃபால் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1100 பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஃபால் ஆயிருக்கு. நல்ல ஒரு சிவியரான ஃபால்னு சொல்லி ஆகணும். இப்போ நம்மளுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்பவுமே டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி இந்த பாட்டமுக்கு கொஞ்சம் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சப்போர்ட் எடுத்திருக்கு. பட் இருந்தாலும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டான லெவலில் சப்போர்ட் எடுத்திருக்கான்னு கேட்டிங்கன்னா அது கரெக்டான லெவல்னு சொல்ல முடியாது. பட் மேபி மார்க்கெட்டில் இந்த மாதிரி இடங்களில் இன்பிட்வீன் பிளேசஸில் சப்போர்ட்ஸ் இருக்கலாம். இப்போ இங்கேருந்து ஒரு க்ரீன் கேண்டில் வந்து இல்லைங்களா, அதே மாதிரி நமக்கு இன்பிட்வீனில் வரலாம். பட் ஓவரால் நம்ம எதிர்பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் ட்ரெண்ட் எதிர்பார்த்தோம். கிட்டத்தட்ட அந்த டவுன் ட்ரெண்ட் வந்து நல்ல ஒரு டவுன் ட்ரெண்டாகவே நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இனி அடுத்த கட்டமாக நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்மோ வரணும்னா ஒன்று இந்த சப்போர்ட் கட்டை வந்து ரிவர்சல் கேண்டில் ஃபார்ம் பண்ணி மேலே போகணும். அப்படி இல்லைன்னா இந்த ரெசிஸ்டன்ட் லைனை பிரேக் பண்ணணும். மற்றபடி நம்மளுக்கு இப்போ இந்த மாதிரி இன்பிட்வீன் பிளேசஸில் அப்போ நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நல்லா இண்டிகேட்டும் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேரெக்டாக பேங்க் நிஃப்டிக்குள்ள வருவோம். பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் வந்து இன்னைக்கு ஒரு கேப் டவுன் ஓப்பனிங். இந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணி இந்த ட்ரெண்ட் லைனுக்கும் கீழே தான் கேப் டவுன் ஆனாங்க. பட் வந்து ஃபைனலாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அப்மோ வந்து அகைன் அந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே வந்திருக்கு. இப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ண இந்த ட்ரெண்ட் லைன், இப்போ நம்ம இந்த ட்ரெண்ட் லைன் வந்து நம்மளுக்கு நேற்று பிரேக் டவுன் நடந்துச்சு இல்லைங்களா, அப்போ அதை ரீடெஸ்ட் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி நம்ம மேலே வேற ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிருந்தோம், அதுக்கு நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு ரீடெஸ்ட் போய் நடந்த மாதிரியே இப்போ நம்மளுக்கு ஒரு ரீடெஸ்டிங் நடக்கலாம். இல்லை இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேனலுடைய பாட்டம் சைடில் ஒரு ஃபால்ஸ் பிரேக் டவுனாக வந்துட்டு இதனுடைய ஆப்போசிட் சைடான இந்த சேனலுடைய ஆப்போசிட் சைடு கூட நம்மளுக்கு மேபி ரீச் ஆகலாம். பட் அது ரீச் ஆகிறதுக்கு வந்து ஒரு 2-3 நாட்கள் டைம் எடுக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த லைனும் வந்து நம்மளுக்கு அந்த இடத்துல கோயின்சைட் ஆகும்போது கிட்டத்தட்ட அது ஒரு ரெசிஸ்டண்ட்டாக வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அந்த டைமில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி சின்னதாக ஒரு அப்மூவ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா பேங்க் நிஃப்டி மேக்ஸிமம் மூவ் ஆச்சு அப்படின்னாலே உங்களுக்கு நிஃப்டி வந்து அட்லீஸ்ட் ஒரு நல்ல ஒரு மூவ்மெண்ட்டை கொடுக்கும். ஸோ அந்த ஒரு இண்டிகேஷனில் தான் சொல்கிறேன். ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம். பட் இருந்தாலும் நம்மளை பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டியில் அட்லீஸ்ட் இந்த ஒரு ஜோனுக்கு வரைக்கும் வந்துச்சு அப்படின்னா இந்த ஜோனுடைய டாப் சர்ஃபீஸ் அட்லீஸ்ட் அதனுடைய டாப் சர்ஃபீஸாவது நம்மளுக்கு டச் பண்ணணும். அப்படி வந்துச்சு அப்படின்னா பேங்க் நிஃப்டி ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் எடுக்க சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறது இண்டிகேட் பண்ண முடியும். இப்போ இந்த மாதிரி இண்டிகேஷன்ஸ் எல்லாமே ஜஸ்ட் ஒரு மைனர் சப்போர்ட்ஸ் மாதிரி அப்படிங்கிற மாதிரி இண்டிகேட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஐடியில் ஒரு பெரிய மூவே நடக்கலை. இப்போ நம்மளுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல இருக்கக்கூடிய 7th மே அண்ட் ஆல்சோ 9th மே கேண்டிலுடைய லோயஸ்ட் பாயிண்ட் எதிர்பார்த்துருந்தோம் ஒரு சப்போர்ட்டாக. பட் அந்த சப்போர்ட் ஒர்க் அவுட் ஆகவே இல்லை, டேரெக்டாக பிரேக் ஆயிடுச்சு. இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜோனை நம்மளுக்கு ரீடெஸ்ட் பண்ண போகலாம். ஓகேங்களா, இந்த ஜோனை ரீடெஸ்ட் பண்ண போகலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு டவுன் மூவ் வரலாம். அந்த இண்டிகேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஃபார்ம் ஆகிட்டு இருக்கான்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு நல்ல ஃபாலுக்கு அப்புறம் இன்னைக்கு ஃபார்ம் ஆனது ஒரு புல்லிஷ் ராமி பேட்டர்ன் தான். அந்த புல்லிஷ் ராமி நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா இந்த ரெட் கேண்டிலுடைய ஹை பிரேக் ஆகணும். ஸோ அந்த கணக்குப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு அடுத்த ரெசிஸ்டண்ட்டாக இந்த ஜோன் தான் இருக்குது. அந்த நேற்றைய ரெட் கேண்டிலுடைய ஹை பிரேக் ஆகும்போது அதே மாதிரி அதனுடைய லோ டேரெக்டாக பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம அடுத்த கட்டமாக ஒரு ஃபாலையும் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு கேப் இருக்குது. அந்த கேப் வந்து சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆகலாம். அப்படி பார்க்கும்போது அந்த கேப் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு 22 ஏப்ரல் அந்த கேண்டிலுடைய ஹை ஆர் க்ளோசிங் ப்ரைஸ் அதை தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக எடுத்துக்கணும். அடுத்ததாக இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எஃப்எம்சிஜியில் ஒரு க்ரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு சைட்வேஸ் மூவ் ஆகிட்டு இருக்கு. இப்போ இதனுடைய சைட்வேஸ் வர்றதுக்கான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹரிசாண்டல் சப்போர்ட், இந்த இடத்துல வரக்கூடிய ஒரு ஹரிசாண்டல் சப்போர்ட் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு. இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு மேலே இருக்கக்கூடிய மூமெண்ட்டை பார்த்தீங்கன்னா இது ஒரு ஷோல்டரும் இது ஒரு ஹெட் மாதிரி இருக்கலாம். பட் இந்த மாதிரி ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா பீக்கில் ஃபார்ம் ஆகணும். இது ஆல்ரெடி நல்ல ஒரு லாங் சைட்வேஸை கொடுத்துட்டு ஃபார்ம் ஆகிட்டு இருக்கனால இதை நம்ம ஹெட் அண்ட் ஷோல்டர் எடுத்துக்க வேண்டாம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த லைனை ரீச் பண்ணுச்சு அப்படின்னா ஒரு நல்ல சப்போர்ட் எடுக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்படி இல்லைன்னா டேரெக்டாக வந்து நம்மளுக்கு 17th ஜூலை கேண்டிலுடைய ஹை பிரேக் ஆகணும். அப்போ தான் நம்மளுக்கு ஃபர்தர் மூவ் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். இப்போதைக்கு நம்ம இதுக்கு முன்னாடி மார்க் பண்ணி இந்த ரெட் கலர் லைனை நம்ம வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஏன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிக்ஸாக் மூவ்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. அடுத்ததாக இன்றைக்கி நல்ல ஒரு மூவ் கொடுத்த இண்டெக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபார்மா தான். ஸோ ஃபார்மா நல்ல ஒரு மூவ் கொடுத்துருக்கு. இன்றைக்கி மேக்ஸிமம் ஃபார்மா ஸ்டாக்ஸ்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். பர்டிகுலராக இதில் நம்ம ரீசெண்டாக டிஸ்கஸ் பண்ணியிருந்த ஒரு சில ஃபார்மா ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மூவ் தான் நம்மளுக்கு போயிட்டு இருக்கு. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கிளியர் பிரேக் அவுட் நம்மளுக்கு ஃபார்மா கொடுத்துருக்கு. ஈவன் தோ இந்த இடத்துல பேரிஷ் பேட்டர்ன்ஸ் ஃபார்ம் ஆயிருந்தாலும் ரெசிஸ்டண்ட்டை பிரேக் பண்ணியிருக்கு அண்ட் ஆல்சோ ப்ரீவியஸ் ஸ்விங் ஹையும் கிளியராக பிரேக் பண்ணியிருக்கு. ஒரு ஸ்ட்ராங் கேண்டில்னே சொல்லி ஆகணும். அப்படி பார்க்கும்போது நீ அடுத்த ரெசிஸ்டன்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு 3rd ஜனவரி அந்த கேண்டிலுடைய ஹையஸ்ட் பாயிண்ட் தான். அது நம்மளுக்கு வருதா அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். அது வரும்போது நம்மளுக்கு ஒரு ரெசிஸ்டன்ட் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷோல்டர், ஒரு ஹெட், இன்னொரு ஷோல்டர் வந்து வரலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாங் இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டராக ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்படி வந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அது பிரேக் பண்ணும்போது நல்ல ஒரு மூவ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்மா இண்டெக்ஸில் வரதுக்கு சான்சஸ் இருக்குது.
ஸோ ஃபார்மா ஸ்டாக்ஸை முக்கியமாக நம்ம இப்போதைக்கு நம்ம நோட் பண்ணிக்கணும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 50 பொறுத்த வரைக்கும் அந்த கன்சல்டேஷனுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கன்சல்டேஷனுடைய ஹை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டண்ட்டாக ஒர்க் அவுட் ஆக சான்சஸ் இருக்குது. சிமிலர்லி வந்து நம்மளுக்கு நிஃப்டி 500 இங்கே நம்மளுக்கு இன்றைக்கான க்ளோசிங் வந்து பாருங்கள், எக்ஸாக்டாக நம்ம ப்ரீவியஸாக மார்க் பண்ண கன்சல்டேஷனுடைய ஹை கிட்ட தான் உங்களுக்கு க்ளோசிங் வச்சுருக்காங்க. இப்போ இந்த இடத்துல வந்த கேண்டில்ஸ், இன்றைக்கி வந்த கேண்டில்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நேற்றைய கேண்டலினுடைய லோவுக்கும் கீழே கேப் டவுன் ஆயிருக்கு. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா நேற்றைய கேண்டலினுடைய 50% ஆஃப் லெவலையும் பிரேக் பண்ணி வந்து க்ளோசிங் வச்சிருக்காங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு கேண்டில் ஃபார்மேஷன் என்னவா இருக்கலாம் அப்படின்னு நீங்கள் வந்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இது உங்களுக்கு எதுல ஃபார்ம் ஆயிருக்குன்னு நான் சொல்லிடுறேன். நிஃப்டி நெக்ஸ்ட் 50, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி 500, இதுலேயும் வந்து அதே தான் நடந்திருக்கு. அண்ட் நிஃப்டிலையும் அதான் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். எஸ், நிஃப்டிலையும் அதே தான் நடந்திருக்கு. இப்போ இந்த 2 கேண்டிலை வச்சுட்டு நம்ம என்ன டிசைட் பண்ணலாம், இந்த 2 கேண்டிலுக்கு என்ன பேர் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா கேண்டில் ஸ்டிக்ஸ் எபிசோட் வீடியோஸ் கொடுத்துருக்கேன். என்னுடைய தமிழ் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் சேனல் இப்போ சொல்ல முடியாது, ரெண்டுமே தமிழ் சேனலாக மாறிடுச்சு. என்னுடைய பழைய சேனல் டீச்சர் கம் ட்ரேடர் சேனலில் பார்த்தீங்கன்னா கேண்டில் ஸ்டிக்ஸ் எபிசோட்னு ஒரு வீடியோவே இருக்குது. ஹோம் பேஜுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதில் இந்த கேண்டில் பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி என்னுடைய டிசிடி டெக்னிக்கல் அனலைசர் சேனலில் நீங்கள் மெம்பராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய அந்த ஒரு பிளேலிஸ்ட்டே இருக்குது, பேசிக் மெம்பர்ஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட் இருக்குது. அதுக்குள்ளே போனீங்கன்னா இந்த கேண்டில் ஸ்டிக்ஸினுடைய வீடியோஸ் இருக்கும். அதை வாட்ச் பண்ணுங்கள். அது மெம்பரால் மட்டும் தான் வாட்ச் பண்ண முடியும். ஓகேங்களா, உங்களுக்கு தமிழ் சேனலில் ஓப்பனாக கொடுத்துருக்கேன், அதனால் என்னுடைய பழைய சேனலில் ஓப்பனாக கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா, இந்த கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு ரிவர்சல் கேண்டிலாக அமையிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நியராக வந்துட்டாங்க. அண்ட் ஆல்சோ சென்செக்ஸும் எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டை சின்ன ஒரு க்ளோஸ். இப்போ ஆக்சுவலி சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டாக ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த இடத்துல வந்து இந்த ஒரு க்ரீன் கேண்டில் தான் இந்த கன்சல்டேஷனுடைய பாட்டம் வரைக்கும் உங்களுக்கு ஓப்பனிங் கொடுத்துருக்கு. மற்றபடி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கேண்டிலுடைய விக் தான் வந்திருக்கு. அப்போ இந்த ரெட் கேண்டிலுடைய க்ளோசிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கும் கீழே தான் நீங்கள் ஓப்பன் ஆயிருக்கு. அப்போ சென்செக்ஸ் சப்போர்ட்டை ரீச் பண்ணியிருக்கு, கிளியர் ரிவர்சல் கேண்டில் ஃபார்ம் பண்ணியிருக்கு. இது வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 இண்டெக்ஸில் கிளியராக வந்திருக்கு. மேபி வந்து இது ஒரு பாட்டமாக அமையுது அப்படின்னு பொறுத்து வந்து பார்க்கலாம். அப்படி அமைஞ்சிச்சு அப்படின்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு இருக்குது. இதில் வந்து மிட் கேப் செலக்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஃபார்மேஷன்ஸ் வரல. ஏன்னா மிட் கேப்பை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன இருக்குன்னா ஒரு ரீடெஸ்டிங்க்கு போயிருக்கு. சப்போர்ட் ட்ரெண்ட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் ஆனதுனால ரீடெஸ்ட்டுக்கு போயிருக்கு. இன்னைக்கு அந்த இண்டிகேஷன் இதில் சூட் ஆகல. இதில் சூட் ஆகாததுக்கான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கேப் டவுன் ஓப்பனிங் நடந்திருக்கணும். ப்ரீவியஸ் கேண்டிலுடைய லோயஸ்ட் ப்ரைஸுக்கும் கீழே கேப் டவுன் ஓப்பனிங் அப்படி நடந்து அந்த ப்ரீவியஸ் கேண்டிலுடைய 50% ஆஃப் லெவலையும் பிரேக் பண்ணாதான் நம்ம சொல்லக்கூடிய அந்த ரிவர்சல் கேண்டில் இண்டிகேஷன். அது வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 4 இண்டெக்ஸில் வந்திருக்கு. நிஃப்டி, சென்செக்ஸ், நெக்ஸ்ட் 50 அண்ட் நிஃப்டி 500. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையும் ஸ்மால் கேப்லேயும் வந்திருக்குன்னு சொல்லலாம். பட் ஸ்மால் கேப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு சப்போர்ட் கேட்டால் வந்துட்டு வந்த மாதிரி ஃபீல் ஆகல, கொஞ்சம் முன்னாடி வந்திருக்கு. இப்போ இந்த கொஞ்சம் முன்னாடி வந்து இண்டிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ட்ரெண்ட் லைனை வந்து பிரேக் பண்ணிடுச்சு, ஒரு கேப் மூலமாக பிரேக் பண்ணிச்சு இல்லைங்களா. அப்போ அந்த கேப் ஒரு சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆகணும். அது வந்து நம்மளுக்கு ஒரு பிரேக்அவே கேப். இந்த பிரேக்அவே கேப்பை பற்றி என்னுடைய கிளாஸில் நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அந்த பிரேக்அவே கேப்புடைய ஹை வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அந்த அதாவது இந்த கேண்டிலுடைய ஹை வந்து கிளியராக ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு. அண்ட் ஆல்சோ நம்ம எதிர்பார்த்த அந்த ரிவர்சல் கேண்டில் இதுவும் வந்து எக்ஸாக்டாக அதே ரிவர்சல் தான். அதனால் இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு அப் மூவ் ஷார்ட்டஸ்ட்டாக வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இண்டிகேட் ஆகுது. ஆக்சுவலாக மற்ற இண்டெக்ஸஸ்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த விஷயங்கள் எல்லாமே தெரிய வருது. ஏன்னா நிஃப்டியை பார்க்கும்போது நம்ம பிளைண்டாக அவாய்ட் பண்ணிட்டேன், மேஜரான சப்போர்ட்ஸ் வரல அப்படின்ட்டு. பட் இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு சப்போர்ட்டுக்கு பக்கம் வரைக்கும் வந்துட்டு அந்த ரிவர்சல் கேண்டில் டோட்டல் மார்க்கெட் இண்டெக்ஸ்லையும் அதே ரிவர்சல் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த கேண்டில் நேம் மட்டும் நான் இப்போதைக்கு மென்ஷன் பண்ணாமல் இருக்கேன். எத்தனை பேர் நீங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கீங்க அப்படின்னு ஜஸ்ட் செக் பண்ணி பார்க்கலாம். கமெண்ட் பாருங்கள், கண்டிப்பாக யாராவது வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. அவங்க அந்த கேண்டிலுடைய நேமை மென்ஷன் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி கரெக்டாக சொல்லியிருந்தாங்கன்னா நான் கன்ஃபர்மேஷனாக என்னுடைய ரிப்ளை மெசேஜும் இருக்கும். அடுத்ததாக டவ் ஜோன்ஸ் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கலர் லைனை பிரேக் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அது நம்மளுக்கு எக்ஸாக்டாக 23 ஜூலை ரீச் பண்ணியிருக்கு. ஸோ அப்போ அதனுடைய ஹை நம்மளுக்கு பிரேக் ஆகட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம். தென் வந்து பார்த்தீங்கன்னா நாஸ்டாக் கொஞ்சம் சின்ன சின்ன கேண்டிலாக மூவ் ஆகிட்டு இருக்கு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பாட்டம் வரும்போது எவ்வளோ பெரிய கேண்டில் ஃபார்ம் பண்ணுச்சு. இப்போ வரக்கூடிய கேண்டிலுடைய சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப மினிமமாக இருக்குது. எல்லாமே ஒரு டோஜி ஷேப்பில் தான் இருக்குது. இன்றைக்கி வந்து எக்ஸாக்டாக ஒரு டோஜி தான் ஃபார்ம் பண்ணியிருக்கு. பட் ஒரு நியூ ஹையை தான் ஃபார்ம் பண்ணியிருக்கு. நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல இப்போதைக்கு சப்போர்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் தள்ளி தான் இருக்குது. கிட்டத்தட்ட சப்போர்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 1150 பாயிண்ட் தள்ளி இருக்குது. ஆனால் ரெசிஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு அதே மாதிரி ஒரு 1000 பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா S&P 500 இங்கேயும் நல்ல ஒரு மூவ் கொடுத்துட்ருக்காங்க. ஆல் டைம் ஹை தான், பட் ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் பண்ணியிருக்கு. இந்த மாதிரி இண்டிகேஷன்ஸ் நம்மளுக்கு ஆல் டைம் ஹையில் ஃபார்ம் ஆகிறது என்றைக்குமே ஒரு ரிஸ்கியான விஷயம் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்டன்ட்ங்கிறது இந்த ட்ரெண்ட் லைனாக தான் இருக்குது. ஸோ எத்தனை நாட்கள் டைம் எடுக்குதோ அத்தனை நாட்கள் ரெஸ்டன்ட் லைன் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். அதனால் எக்ஸாக்டாக இங்கே மென்ஷன் பண்ண முடியாது. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சப்போர்ட் ட்ரெண்ட் லைனை கிளியராக பிரேக் பண்ணியிருக்காங்க கோல்டு. ஸோ இப்போ அட்லீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபால் லைக் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 30 ஜூன் அந்த கேண்டிலுடைய ஓப்பனிங் ப்ரைஸ் ஆர் லோயஸ்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட்டாக
மைனர் சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆக சான்சஸ் இருக்குது. அது ஒரு வேளை பிரேக் ஆகும்போது தான் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி நம்மளுடைய 2 மேஜர் சப்போர்ட்ஸ் இதனுடைய வேல்யூஸ் எல்லாம் நம்ம ஆல்ரெடி நிறைய டைம் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். நீங்கள் வேணால் அந்த லைனை பார்த்துக்கோங்க. நம்மளுக்கு 14th மே கேண்டலினுடைய லோ, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 24th மார்ச் கேண்டலினுடைய லோ. சில்வர் நம்மளுடைய மார்க் பண்ண லைன் பாருங்கள். இந்த லைனை நம்ம எப்போ மார்க் பண்ணியிருந்தோம், கிட்டத்தட்ட இந்த இடத்துல ஃபால் வரும்போது இங்கேயெல்லாம் மார்க் பண்ணியிருந்தோம். அந்த டைமில் மார்க் பண்ண லைன் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டண்ட்டாக ஒர்க் அவுட் ஆச்சு. அது பிரேக் பண்ணதுக்கப்புறம் இப்போதைக்கு நமக்கு கிளியர் சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா க்ரூட். ஸோ க்ரூடை பொறுத்த வரைக்கும் சைட் வைஸ் தான். ஏன்னா சப்போர்ட் கிட்ட வரும்போது சப்போர்ட் எடுக்கிறாங்க, ரெசிஸ்டன்ட் கிட்ட போகும்போது ரெசிஸ்டன்ட் ஆகிட்டு இருக்கு. இந்த கன்சிடரேஷனை பிரேக் பண்ணட்டும், அதுக்கப்புறம் நம்ம நம்மளுடைய டிசிஷன்ஸை மேக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நான் இண்டிகேட் பண்ணது எல்லாமே ஒரு டெக்னிக்கல் வியூ மட்டும் தான். அதை பேஸ் பண்ணி யாரும் ட்ரேடாக இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். ரொம்ப நன்றி இந்த வீடியோ பார்த்ததுக்கு. இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் Angel1 Zerodha டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி உங்களுடைய யூடியூப் சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். அட் த சேம் டைம் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் ஆல்சோ நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.